மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமாக இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடமாகிய சுக்கிரனின் வீடாகிய ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். பேச்சாளர்கள், பாடகர்கள், கலைத்துறையினர் ஆகியோருக்கெல்லாம் புகழ் அதிகமாக கிடைக்கும். பேச்சு, பாட்டு இவற்றை தொழிலாக கொண்டவர்கள் அதிலே மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் முன்னேற்றம் சாதாரணமாக இருக்காது, மிக பெரிதாக இருக்கும். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சந்திரன் உச்சம், ராசிக்கு குரு பார்வை, ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆனால் 6ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இப்பொழுது இன்றைய தினம் விளங்குகிறது. தற்போதைய கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாற்றம் நிகழலாம். அவை நல்ல மாற்றமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் மாறிக்கொள்ளலாம். இந்த மாற்றம் வலுக்கட்டாயமாக உங்களுக்கு வராது. உங்கள் மீது அந்த மாற்றம் திணிக்கப்பட மாட்டாது. ஆனால் தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடையவன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் விரயஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று விரயங்களை ஏற்படுத்தும், சுப விரயங்களை ஏற்படுத்தும். குரு பார்வையில் சந்திரன் 12இல் உச்சமடைந்திருப்பதால் நல்ல செலவுகளாக இருக்கும். மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகள், வண்டி வாகனம் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, வீட்டிற்கு தேவையான அதிநவீன பொருட்களை எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குவது, புதிதாக அசையா சொத்து வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிறது, இது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்து கொண்டிருக்கும் பொருட்களை எல்லாம் இன்று வாங்குவீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருச்சியிலிருந்து செல்வம் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என் மகள் உமா மகேஸ்வரிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக திருமணம் செய்ய ஜாதகம் பார்க்கும் காலத்தில் பெண்ணுக்கு 7இல் ராகும் 8இல் செவ்வாயும் இருக்கு. ஆகவே செவ்வாய் தோஷம் உள்ள வரனைத்தான் சேர்க்கணும் என ஜோதிடர் சொல்லிவிட்டார். மேலும் அதன்படி செவ்வாய் தோஷம் உள்ள 2, 4, 7, 8, 12இல் தோஷமுள்ள ஜாதகம் பார்த்தாலும் சூரியன், குரு, சனி சேர்ந்து விட்டபடியால் பரிகாரம் ஆகிவிட்டது, செய்யக்கூடாது என சொல்லி 15 ஜாதகம் எடுத்து போனால் 2 ஜாதகம் மட்டும் பொருந்தும் என சொல்கிறார்கள். மீதமுள்ள 13 ஜாதகம் வரன் எங்களுக்கு பொருத்தம் இருக்கு என தொடர்பு கொண்டு பெண் பார்க்க நேரம் கேட்கின்றனர். பொருத்தமான வரனுக்கு தொடர்பு கொண்டு ஆண் பெண் ஜாதகம் பொருந்தி வருகிறது என்று கேட்டால் பிள்ளை வீட்டார் எங்களுக்கு ஜாதக பொருத்தம் இல்லை என தட்டி கழிக்கின்றனர். இதில் நிறைய தடைகள் ஏற்பட்டு பலவிதமான மன உளைச்சலுக்கு உட்பட்டு உடல்நிலையே வீணாகிறது. எல்லா பரிகாரமும் செய்துவிட்டோம். நானும் என் மனைவியும் அதிக மன கஷ்டத்துடன் இரவு தூக்கமின்றி தவிக்கின்றோம். சில ஜாதகங்களில் சந்திரன், சுக்கிரன் பார்த்து தோஷம் என்றால் எதிர்த்தரப்பினர் என் பிள்ளைக்கு தோஷமே இல்லை என்று வேண்டாம் என்று கூறுகின்றனர். இதற்கு நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் தான் கூற வேண்டும் சுவாமிஜி. இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சுவாமிஜி? ஏன்னா நிறைய ஜாதகங்கள் பார்க்குறாங்க, இன்னும் சரி வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இவங்களுக்கு என்ன பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு
உங்கள் பெண்ணுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் குத்து விளக்கில் கௌரி ஆவாகனம் பண்ணி நீங்கள் சுயமராக்கலா பார்வதி ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணிகிட்டே வரும்பொழுது அதில் ஒரு தட்டில் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அந்த பூஜையில் வச்சுருங்க. ஒரு 11 வெள்ளி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உங்கள் பெண் வந்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி குளிக்கும் பொழுது அந்த மஞ்சளை உபயோகப்படுத்திட்டோம். விவாகம் கட்டாயம் சீக்கிரம் நடக்கும். ஒரு 6 மாதத்தில் நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். இந்த நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம்னு சொல்லும்போது இன்னும் சில விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது, எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிறது பொருந்தும். செவ்வாய் தோஷம் இருக்குது, அது 2ஓ 4ஓ 7ஓ 8ஓ 12ஓ ஏதோ ஒரு கட்டத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க 7 ராகு இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் லக்ன கந்தரத்தில் கேது ஏன் விட்டுட்டீங்க? அப்புறம் சனி குரு இன்னும் ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது, எல்லா கிரகத்தையும் ஏன் விட்டுட்டீங்க? கிரகங்கள்னு இருந்தால் 12 கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும். அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. 12 கட்டத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் 13வது கட்டத்தில் கிரகங்கள் இருக்க போகிறதே இல்லை. 7ஆம் இடத்துல இருந்தால் உடனே கெடுதுன்னு யார் சொன்னால்? நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸ்ரீ ராமபிரான் கடக லக்னம், அவருக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். இந்த ராமபிரானுக்கு அமைந்த மாதிரி ஒரு மனைவி மகாலட்சுமியே வந்து மனைவியாக கிடைச்சா, அந்த மாதிரி வேறு யாருக்கா கிடைச்சிருப்பாரா? திரும்ப சொல்லுவோம், 7 செவ்வாய் இருந்தது. ஆனால் ராமபிரானை விட ஒழுக்கமானவரை ஒரு கதாபாத்திரத்தை ராமாயணத்தில் நீங்கள் தேட முடியுமா? அந்த மாதிரி ஒரு ராமபிரான மாதிரி ஒருத்தரை உயர்ந்த மனிதரை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தார். அவன் அப்பாவுக்கு எத்தனை ஆயிரம் பொண்டாட்டி, தசரத மகாராஜாவுக்கு எவ்வளோ பொண்டாட்டி. அவர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுதே அத்தனை அம்மாக்களை பார்த்து வளர்ந்தவர் தானே. ஆனால் 7 செவ்வாய் இருக்கிற அவர் புனர்பூச நட்சத்திரம், கடக லக்னம், சித்திர மாதம், 7 செவ்வாயோட பிறந்தவர். எவ்வளவு ஒழுக்கமானவராக வாழ்ந்தார் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய்ன்னு சொல்லி ஏன் நீங்கள் மனம் கலங்குறீங்க? ராமபிரானுக்கு கிடைச்சா மாதிரி ஒரு மனைவி வேறு யாருக்கா கிடைச்சிருவாங்க. உடனே பெண்ணுன்னு சொல்கிறீங்களா? பெண் ஜாதகமாக இருந்தான்னா, ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் இடத்துல செவ்வான்றதை பற்றி இந்த கூத்து இருக்குது பாருங்கள், அந்த பெரிய கூத்தை பற்றி தான் பேசுகிறோம். கடக சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் செய்ய மாட்டார். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதி. அதேமாதிரி உச்சம் பெற்ற செவ்வாய் நல்லதையே செய்வார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. சனியோ சுக்கிரனோ சேர்ந்த செவ்வாய் தோஷம் செய்ய மாட்டார். இன்னும் 100 சொல்லலாம். அதனால் உடனே செவ்வாய் தோஷம் ஏன் சொல்கிறீங்க? சரி, அப்படி செவ்வாய் இருக்குன்னு நினச்சிட்டிங்க, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, என்ன பண்ணலாம்? இல்லை பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, என்ன பண்ணலாம்? இது ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் வந்து செவ்வாய்க்கு முருகப்பெருமானோட திருத்தலத்துலேயோ அல்லது துர்க்கையோட ஸ்தலத்துலேயோ இந்த கல்யாணத்தை அங்கே கோயிலில் வச்சுக்கோங்க. கோயிலில் துர்க்கையோட அந்த இடத்துலையோ அல்லது முருகப்பெருமான் கோயில்லையோ துர்க்கையோட கோயில்லையோ இந்த கல்யாணத்தை வச்சுக்கோங்க. ஆலயத்தில் இந்த கல்யாணத்தை வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னால் யாராவது ஏழை பெண்ணுக்கு திருமங்கல்யம் வாங்கி தானம் பண்ணுங்கள். இந்த 2 தவிர வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஐயா நாங்களே ஏழைன்னு சொல்கிறீங்களா? அப்படி உங்களுக்கே வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள். திருமாங்கல்ய சரடு வாங்கி கொடுங்களேன். ஒரு 1000 சரடு வாங்கி கொடுங்களேன், 100 சரடு வாங்கி கொடுங்களேன். வேறு பரிகாரம் எதுவுமே வேண்டாம். இதை தவிர வேறு பரிகாரம் செவ்வாய் தோஷம். ஏன்னா அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ அங்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் பெருசா சுவாமி பெருசா? அடிக்கடி நான் கேட்குற கேள்வி. உங்களுக்கு ஜோதிடம் பெருசா இல்லை சுவாமி பெருசா? உங்களுக்கு அங்கே மார்கண்டேயருக்கு சுவாமி அருள் பாலிக்கலையா? மார்கண்டேயருக்கு சுவாமி வந்து அருள் பாலிக்கலையா? அப்போ ஜோதிடத்தை மீறி ஒரு அற்புதம் ஏன் நடக்கலை? நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்காதுன்னு ஏன் யோசிக்கிறீங்க? எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். யார் சுவாமியை உறுதியாக நம்புகிறாளோ அவள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நாம் என் வாழ்க்கையில் நடக்காது. அவர் மகான், அவர் ரிஷி. நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம். இப்போ கூட ஒரு உண்மையை சொல்லணும்னா, இல்லை நாம் ஏதாவது சத்தியத்தை கடைப்பிடிக்கணும்னா, அவர் காந்தி, அவரால் முடியும். காந்தியை நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டவர் தான். அப்புறம் காந்தியாக மாறினார். சத்தியத்தை கடைப்பிடிச்சதுனால காந்தியாக மாறினார். நாம் ஏன் காந்தியாக மாற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ அவர் காந்தி, அதனால் அவர் நேர்மையாக இருந்தார். உடனே வந்து உடனே நம்ம என்ன பண்ண, அவர் ரிஷி, அதனால் அப்படி இருந்தார். இப்படி ஹரிச்சந்திரன், அவர் மகாராஜா, அதனால் அப்படி இருந்தார். அவளாலெல்லாம் முடியும், நம்மளால் முடியுமா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு தப்பிக்க பார்க்குறீங்க.